வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ரிவிஷன் வீடியோ ஆல்ரெடி 5 வீடியோஸ் ரிவிஷன் பர்பஸ்க்குனே போட்டிருக்கேன். தவறாமல் அதை பார்த்துருங்க. இந்த ரிவிஷன் வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விகள் வரும். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? few seconds time தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. மஞ்சள். தேசிய நெடுஞ்சாலை மைல்கல்ல மேல்புறம் மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டிருக்கும். மாநில நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? பச்சை. மாநில நெடுஞ்சாலை மைல்கல் மேல்புறம் பச்சை வர்ணம் பூசப்பட்டிருக்கும். இப்போ தேசியத்துக்கு பார்த்துட்டோம். நேஷனல் ஹைவேக்கு எல்லோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு மாநிலம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு க்ரீனு SGNY இது பார்த்தாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் கேட்கலாம் இல்லையா, அதனால் மற்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரிய மாவட்ட சாலைகள் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு நீலம் வரும். பெரிய மாவட்ட சாலைகளுக்கு அதுக்கு என்ன மேற்புறம் வண்ணம் பூசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலம். அதுக்கப்புறம் மற்ற மாவட்ட சாலைகளுக்கு ஆரஞ்சு. அப்புறம் கிராமப்புற சாலைகளுக்கு வெள்ளை. ஐஆர்டி புக்கில் இருக்கக்கூடியது தான் இது அப்டேட் பண்ணிக்காங்க. கிராமப்புற சாலைகளுக்கு வெள்ளை. ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. வாகனத்தின் வேகத்தை படிப்படியாக குறைக்க பயன்படுவது எது? ஆக்சிலேட்டர் பெடல். இதுதான் வாகனத்தோட வேகத்தை படிப்படியாக குறைக்க பயன்படுவது. நகரத்தின் பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை டேஷ் ஆகும்? பிரதான சாலை. நகரத்தோட பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை பிரதான சாலை. என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் எதை மாற்ற வேண்டும்? சிலிண்டர் ஹெட் கேஸ்கட். என்ஜினோட ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சிலிண்டர் ஹெட் கேஸ்கட்டை மாற்றணும். வாகனத்தை வளைவுகளில் திருப்புவதற்கும் நேர்படுத்தி செலுத்துவதற்கும் உதவுவது? ஸ்டியரிங் அமைப்பு. வளைவுகளில் திரும்புனா கண்டிப்பாக ஸ்டியரிங் தேவை. ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்டியரிங் அமைப்பு தான். வாகனத்தின் வேகத்தை தேவையான அளவு ஓட்டுநர் கட்டுப்படுத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் தேவையானது? பிரேக் அமைப்பு. நிறுத்துவதற்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பிரேக் அமைப்பு. இப்போ ஸ்டியரிங் பார்த்துட்டோம், பிரேக் பார்த்துட்டோம். என்ஜின் அமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். என்ஜின் அமைப்பு வந்து அந்த சக்தியை கொடுக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் மின் அமைப்பு மின்சாரத்தை கொடுக்கும். ஹேங்கர்கள், ஸ்ப்ரிங்குகள், ஷேக்கிள்கள் எந்த அமைப்பில் அடங்கியவை? இது எல்லாமே சஸ்பென்ஷன் அமைப்பில் தான் அடங்கியவை.
ஏன்னா நம்ம சாலையில் போகும்போது அந்த ஜெர்க் இருக்கு இல்லையா, அதிர்வுகள், அந்த அதிர்வுகளை குறைக்கிறதுக்கு பயணிகள் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த சஸ்பென்ஷன் அமைப்பு ரொம்ப முக்கியம் வாகனத்தில். ஸோ ஹேங்கர்கள், ஸ்ப்ரிங்குகள், ஷேக்கிள்கள் எல்லாமே இந்த சஸ்பென்ஷன் அமைப்பில் தான் அடங்கியிருக்கு. ரொம்ப நாளாக நம்ம வியூவர் ஒருத்தவங்க வந்து ஷேக்கிள் சஸ்பென்ஷனோட பிக்சர் காட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம் கேட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பார்ட்டு நான் இணைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு டைரெக்டாக போயிடுங்க. தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க. இந்த ஷேக்கிள் சஸ்பென்ஷன் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்குகள், ஹேங்கர்கள், ஷேக்கிள்கள், ஸ்ப்ரிங் புஷ்கள், ஸ்ப்ரிங் பின்கள் எல்லாமே இருக்குது. இதில் என்ன பார்ட்டுங்கிறத எக்ஸாக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா முன் ஸ்ப்ரிங்கு, இதுதான் வந்து முன் ஸ்ப்ரிங்கு. அடுத்து முன் ஹேங்கர், முன் ஹேங்கருங்கிறது இந்த பார்ட்டு, இது வந்து முன் ஹேங்கரு. ஷேக்கிள் அப்படின்னா இதுதான், இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஃபுல்லாகவே இந்த அமைப்பு வந்து ஷேக்கிள். ஸ்ப்ரிங் பின்னு, இந்த ஜாயின் பண்ணுது இல்லையா, இந்த 4ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரிங் பின்னு. ஐ போல்ட் எங்கே இருக்குன்னா இங்கே, ஐ போல்ட்டு, இந்த பார்ட் வந்து ஐ போல்ட்டு. அடுத்து ஸ்ப்ரிங் ப்ராக்கெட்டு, இதோ இங்கே இணைச்சிருக்காங்கல்ல பச்சை பச்சையாக இப்படி இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ப்ராக்கெட்டு. ஸோ இதுதான் இது ஃபுல் அமைப்பு. இதை இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே தனியாக இருக்குது. இப்போ முன் ஸ்ப்ரிங்குகள் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சேசின் நீளச்சட்டத்துடன் இடதுபுறம் ஒன்றும் வலதுபுறம் ஒன்றுமாக 2 முன் ஸ்ப்ரிங்குகள் உள்ளன. இவைகளுடன் முன் அச்சு ஐ போல்ட்டுகள்லாம் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ முன் அச்சு எந்த போல்ட்டால் இணைக்கப்படுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஐ போல்ட்டுகள்லாம் இணைக்கப்பட்டுள்ளது. இது வந்து முன் ஸ்ப்ரிங்குகள். அடுத்து இது முன் ஹேங்கர்கள், இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் முன் ஹேங்கர்கள். சேசின் நீளச்சட்டத்துடன் இடதுபுறம் 2 முன் ஹேங்கர்களும் வலதுபுறம் 2 முன் ஹேங்கர்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இவைகள் முன் ஸ்ப்ரிங்குகளை சேசின் நீளச்சட்டங்களுடன் பொருத்துவதற்கு பயன்படுகின்றன. இந்த ஹேங்கர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்காங்க. முன் ஸ்ப்ரிங்குகளை சேசின் நீளச்சட்டங்களுடன் பொருத்துவதற்கு இந்த ஹேங்கர்கள் வந்து பயன்படுது. இது வந்து பின் ஸ்ப்ரிங்கு, அங்கே வந்து முன் ஸ்ப்ரிங் பார்த்தோம் இல்லையா, இங்கே பின் ஸ்ப்ரிங்கு. இப்போ பின் அச்சு எந்த கிளாம்பால் இணைக்கப்படுது, யூ கிளாம்புகள்னால் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கே பின் ஸ்ப்ரிங்கு. அடுத்து பின் ஹேங்கர்கள், சேசி நீளச்சட்டத்துடன் இடதுபுறம் 2 பின் ஹேங்கர்களும் வலதுபுறம் 2 பின் ஹேங்கர்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இவைகள் பின் ஸ்ப்ரிங்குகளை சேசி நீளச்சட்டங்களுடன் பொருத்துவதற்கு பயன்படுகின்றன. இப்போ எப்படி முன் ஹேங்கர் பார்த்துமே அதே போல் பின் ஹேங்கர் அதே ஷேப் தான் வருது கிட்டத்தட்ட. அப்புறம் இதுதான் ஷேக்கிள். இந்த ஷேக்கிள்கள்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, இதுதான் ஷேக்கிள். அந்த பிக்சர் இங்கே இருக்குது பார்த்துக்காங்க. சாலைகளில் ஏற்படும் அதிர்வுகளினால் முன் ஸ்ப்ரிங்குகளும் பின் ஸ்ப்ரிங்குகளும் மேலும் கீழும் அசையும் பொழுது அந்த ஸ்ப்ரிங்கு அசையுது இல்லையா, அப்போ அந்த ஸ்ப்ரிங்குகளின் முனை முன்னும் பின்னும் நகர வேண்டியிருக்கிறது. இவ்வாறு நகர்வதற்கு வசதியாக முன் ஸ்ப்ரிங்குகளிலும் பின் ஸ்ப்ரிங்குகளிலும் மொத்தம் 4 ஷேக்கிள்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 4 ஷேக்கிள் இருக்கு. இது அசையணும், மேலே கீழே அசையறதுக்கு இது வந்து கரெக்டாக அது அசையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுனா இந்த ஷேக்கிள்கள். இது வந்து ஸ்ப்ரிங் பின்னு. இது என்ன பண்ணுன்னா ஸ்ப்ரிங்குகளின் முனைகளை ஹேங்கர்கள் ஷேக்கிள்களுடன் இணைக்கின்றன, இந்த பின்னு. அடுத்து ஸ்ப்ரிங் புஷ்கள், இந்த புஷ் இருக்கு இல்லையா, அது சாலைகளில் ஏற்படும் அதிர்வுகள்னால் ஸ்ப்ரிங்குகள் மேலும் கீழும் அசைகின்றன. அவ்வாறு அசையும் பொழுது ஸ்ப்ரிங்கின் முனை முன்னும் பின்னும் தள்ளப்பட்டு சற்று சுழற்சி ஏற்படும். இந்த சுழற்சியினால் ஸ்ப்ரிங் பின்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஸ்ப்ரிங் புஷ்கள் மெயின் ஸ்ப்ரிங் பட்டையின் முனையில் பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ இந்த ஸ்ப்ரிங் புஷ் வந்து மெயின் ஸ்ப்ரிங் பட்டையோட முனையில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்காங்க. இதுதான் ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள். ஸோ இந்த கிளாம் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள். ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட ஸ்ப்ரிங் பட்டைகளை இது சரியாமல் பிடித்து கொள்கிறது. இது எல்லாம் ஸ்ப்ரிங் பட்டை, இந்த ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா லைட்டாக, இது எல்லாமே ஸ்ப்ரிங் பட்டை. இது எல்லாத்தையும் அடுக்கி கரெக்டாக பிடிச்சிக்கிறது யாரோட வேலைனா ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள். இந்த கேள்வி கூட ஒன்று நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். அதற்கு விடை வந்து அதை தான் வரும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் பிராக்கெட் வந்து கலைஞ்சிருச்சுன்னா இதை டைட்டாக பிடிக்க முடியாது இல்லையா, அப்போ இது கலைஞ்சிடும். அதனால ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். அதற்குரிய விடை அதுதான். ஷாக் அப்சார்பர்கள் இங்கே இருக்கு பாருங்க. முன் அச்சில் 2ம் பின் அச்சில் 2மாக வாகனத்தில் மொத்தம் 4 ஷாக் அப்சார்பர்கள். டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஷாக்கில் தான் ஷேக் அப்சார்பர்கள்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்லும்போது. அந்த ஷேக் அப்சார்பர்கள் 4 இருக்குது. அப்புறம் இதனுள்ள அடங்கியிருக்கும் திரவம் சாலைகளில் ஏற்படும் நுண்ணிய அதிர்வுகளை கிரகித்துக் கொள்கிறது. இது கேட்கலாம்.
நுண்ணிய அதிர்வுகளை கிரகித்துக் கொள்வது எது அப்படின்னு கேட்டால் ஷேக் அப்சார்பர்கள் தான் நுண்ணிய அதிர்வுகளை கிரகித்துக் கொள்கிறது. இப்போ இந்த டாபிக் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஜிகே கொஸ்டின் அப்டேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ரிவிஷன் வீடியோஸ். கனரக வாகனங்களில் டயர்களின் ரிம் அளவு. ஏழு 20 இதுதான் வந்து டயர்களோட ரிம் அளவு. ஆல்ரெடி டயரோட அளவு பார்த்துருப்போம், அது வேற. இது வந்து ரிம் அளவு. டிஃபரன்ஷியல் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டருக்கு மாற்ற வேண்டும். $80,000 கிலோமீட்டருக்கு மாற்ற வேண்டும். இதுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். இடிஜிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. இ அப்படின்னா 40,000 ஞாபகம் வச்சுருக்காங்க. அது வந்து என்ஜின் ஆயில். இ அப்படிங்கிறது என்ஜின் ஆயில். டி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஆயில். அடுத்து வரக்கூடியது அது வந்து 80,000. அப்படியே 40,000 40,000 40,000 இன்க்ரீஸ் ஆகும். 4ஆம் வாய்ப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 8 12 16 வருது இல்லையா, அது போல் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. ஸோ என்ஜின் ஆயில் 40,000, டிஃபரன்ஷியல் ஆயில் இப்போ பார்த்தோம் இல்லையா, அது வந்து 80,000. அடுத்து ஜிங்கிறது கியர் பாக்ஸ் ஆயில். கியர் பாக்ஸ் ஆயில் அப்படியே பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டருக்கு மாற்றணும். அப்புறம் பவர் ஸ்டீரிங் பாக்ஸ் ஆயில், அது வந்து 1,60,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும். இந்த இடிஜிபி ஞாபகம் வச்சு இந்த ஆயில் சம்மந்தமாக எந்த ஒரு கேள்வி வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்குது, ஞாபகம் வச்சுக்காங்க. வாகனத்தின் கூண்டை தாங்கி நிற்பது எது? சேசிஸ். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக கிடைக்கும். அதாவது தமிழ், மேத்ஸ், ஜிகே, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், ஐஆர்டி புக் பேஸ்டு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும். இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்லேயே புக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் கொரியர் சார்ஜ் தனியாலாம் பே பண்ண வேணாம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீயாக டெலகிராம் குரூப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 31 டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்போம். அது மாடல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 மார்க் டெஸ்ட் முழுசாக இப்போ கொடுத்தாச்சு. 100 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா மாடல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ஷீட்டும் கேட்டிருந்தீங்க. புதுசாக புக் வாங்குறவங்களுக்கு பின்னாடியே 2 ஷீட் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்காங்க. மற்றவங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் ஷீட் அனுப்பிச்சிருக்கோம், அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அமௌண்ட்டில் அடங்கியிருக்கு. தேவையான இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. என்ஜின் ஆயில் அழுத்தத்தை எதன் மூலம் அறியலாம்? ஆயில் ப்ரெஷர் கேஜ். என்ஜினோட ஆயில் அழுத்தம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெஷர், ஆயில் ப்ரெஷர், அதுக்கு இந்த கருவினா தான் இந்த கேஜ்னு வரும். அப்போ என்ஜின் ஆயில் அழுத்தத்தை எதன் மூலம் அறியலாம்னா ஆயில் ப்ரெஷர் கேஜ். இயக்கூர்தி ஓட்டுநர் அல்லது பொறுப்பில் உள்ள எவரும் ஓட்டுநரின் முன் பார்வை அல்லது பின் பார்க்கும் கண்ணாடியை மங்கலாக்கும் விதத்தில் அல்லது நிலையில் எவரையும் நிற்கவோ உட்காரவோ அனுமதிக்க கூடாது. அதாவது ஓட்டுநருக்கு சாலையை மறைக்காமல் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் போய் உட்காராங்க இல்லையா கண்ணாடி பார்க்குற இடத்துல, அது போல் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது எந்த விதியின் கீழ் வருகிறது? இந்த விதி சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துக்காங்க. ஏன்னா விதி பற்றிய கேள்வி வந்து வரலாம். விதி பிரிவுலேருந்து அவங்க வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டினாவது கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கலாம். அதில் முக்கியமாக ஒரு 4-5 விதி கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். விதி 409 சாலையை மறைக்காமல் இருத்தல் பற்றி எந்த விதியில் கூறப்படுகிறதுன்னு சிம்பிளாக கூட கேட்டலாம். கண்ணாடியை மறைக்காமல் இருக்கிறதுக்கு எந்த விதி கூறப்படுகிறது அப்படின்னு கேட்டாலும் ஓகே. விதி 409. விதி டேஷின் படி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சின்னங்களின் குறிப்புகளுக்கு இணங்க ஓட்டுநர் ஒவ்வொருவரும் வாகனங்களை ஓட்ட வேண்டும். அதாவது போக்குவரத்து சின்னங்களை கடைபிடித்தல் பற்றி கூறும் விதி எது அப்படின்னு சிம்பிளாகவும் கேட்கலாம்.
விதி 411. இது ஈஸியாக வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சின்னங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, சாலை இப்படி தானே பேரலாக போகுது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 11 வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஸோ சாலைனா இப்படி பேரலாக போகுது, இதில் 411 வருது, இதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். போக்குவரத்து சின்னங்களை கடைபிடித்தல் பற்றிய விதி 411. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 389 படி காவலில் உள்ள இருப்பு பாதையை நெருங்கியதும் ஓட்டுநர் செய்ய வேண்டியது என்ன? நான் இதே உங்களுக்கு ரெட் மார்க்கில் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு இப்படியும் கேள்வி வரலாம். இருப்பு பாதையை ஓட்டுநர் கடப்பது பற்றி எந்த விதியின் கீழ் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். விதி 389 படி தான் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இருப்பு பாதையை நெருங்கியதும் ஓட்டுநர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. இதுதான் இதுக்கு சரியான விடை. தன் வாகனத்தின் வேகத்தை குறைத்து வாகன போக்குவரத்திற்கு வாயில் கதவு திறந்திருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு, திறந்திருந்தால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பு பாதையின் இருபுறமும் ரயில் வரவில்லை என உறுதி செய்து கொண்டு இருப்பு பாதையை கடக்க வேண்டும். இது காவலில் உள்ள இருப்பு பாதைக்கே கொடுத்துருக்காங்க. இப்படி இப்போ ரீசெண்ட் இஷ்யூ உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கூல் வேன் என்னாச்சு அப்படின்னு. இப்போ பாருங்க, காவல்லே இருந்தா கூட இந்த வாயில் கதவு திறந்திருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அப்பயும் மிகுந்த எச்சரிக்கையில் அவங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்பீடை குறைச்சிருக்கணும். குறைச்சிட்டு 2 புறமும் ரயில் வரலையான்னு உறுதியும் செஞ்சுக்கணும். இதுவும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் இருப்பு பாதையை கடக்க வேண்டும். இது விதி 389 தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது போல இன்னொரு விதி, முக்கியமான விதி, அதையும் சொல்லிடுறேன். 388. இந்த 388 விதியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலை சாலைகளில் எப்படி இறங்கணும் வண்டி, அது போலலாம் கொடுத்துருப்பாங்க. அது 388ல் வரும். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.